அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரின். பிரச்சனைகள் வருகிற நேரம், ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வருகிற நேரம், இந்த உலகத்தில் மிக பெரும் ஒரு அதிசயம் நடக்க போகுது. அந்த மனிதன் தன்னுடைய தூக்கத்தில் திடீரென்று எழும்ப ஆரம்பிக்கிறான். தன் இறைவனோட கொஞ்ச ஆரம்பிக்கிறான். தன் இறைவனோட கெஞ்சி சொல் கேட்க ஆரம்பிக்கிறான். இறைவன் அவனை மெல்ல மெல்ல நெருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரின். பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். மதா நஸ்ருல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவி எப்ப? இன்ன நஸ்ருல்லாஹி கரீம். அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட வந்துட்டு உனக்கு அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அல்லாஹ்விடம் நெருக்கத்தை உண்டாக்குறதுக்கு இந்த துனியாவில் அல்லாஹ் மூமின்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறான். காஃபிர்களுக்கு என்னப்பா எனக்கு காய்ச்சல் தலை சுத்தி கீழே விழுகிறான், திரும்ப எழும்புறான், திரும்ப அடி, திரும்ப கீழே விழுகிறான். என்னப்பா எனக்கு ஆச்சு, தடமாறுறான். அதையெல்லாம் தாண்டி பிரச்சனை முடிய ரசூலுல்லாஹ்வுக்கு வருகிற நேரம் பெருமானார் சிரித்த முகத்தோடு பதில் கொடுத்தார்கள். கோபம் இல்லாமல் பதில் கொடுத்தார்கள். மக்கள் மன்றத்தில் தைரியமாக போய் நின்றார்கள். யுத்த களத்தில் முன்னாடி போய் நின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வச்சு மற்றவங்களை ஒப்பிட்டு பாருங்க, அந்த கல்வி எப்படி. இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு புரிந்து தருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பல்கலைக்கழகம், எந்த ஆசானிடம் படித்தார்கள், எங்க போய் படிச்சாங்க கேட்டீங்கடா? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் எந்த ஸ்கூலுக்கு அனுப்பல. ரசூலுல்லாஹ்வுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த பாப்பா யாரு? யாருமே இல்லை. உம்மா யார்? யாருமே இல்லை. தன் உறவுகள் யார்? யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு சிரித்து பேசுவதற்கு நானா தம்பி, செல்லுமா ஆறுதல் சொல்லுவதற்கு தாத்தா தங்கச்சி, ஓடி விளையாட தம்பிமார்கள் யாருமே இல்லை. பெருமானாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். நீங்க போய் இவர்ட்ட கேட்டா அவர் தான் உஸ்தாத், இவர் தான் படிச்சு கொடுத்தார், அவர் தான் படிச்சு கொடுத்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு நோ ப்ரொஃபசர்ஸ் இல்ல, லெக்சர்ஸ் இல்ல, ஸ்கூல் இல்ல, கேம்பஸ் இல்ல, உம்மி. அல்லாஹ் சொல்றான், அவர் உம்மியாவை வச்சேன், நான் படித்து கொடுத்தேன். என்ன படிப்பு? எல்லா பிரச்சனை நேரம் ஓடுற படிப்பல்ல, சாகிறது இல்ல, நொந்து போறது இல்ல, ரப்பிடம் இன்னும் இன்னும் நெருங்குவது எப்படி, இந்த கல்வை சரி செய்து வருகிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவது எப்படி, அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவது எப்படி, இந்த பாடம் தான் அவருடைய முழு வாழ்க்கை. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. நபி அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள், உங்களை பின்பற்ற சொல்லி. நபி சொன்னார், என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பான். ரசூலுல்லாஹ்வை பின்தொடர்வது என்பது பிரச்சனை நேரம் எப்படி முகம் கொடுப்பது. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி முகம் கொடுத்தார்? நீங்க போய் பாருங்க. ஃபஸபருன் ஜமீல், முடிவை பாருங்க. சூரா யூசுப் பரட்டி பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா புல்ல கிடைக்குது, கிடைச்சா அந்த புல்ல கிடைக்கிற மூமெண்ட் குர்ஆன் எப்படி என்று சொல்லல, பட் ஃபிரௌன்ட பட வந்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு துடி. ஏண்டா ஒரு உம்மா தன் புள்ளைய பெட்டியில போட்டு ஒரு ஆத்துல வீச மாட்டாங்க, போய் வைப்பாங்க. அல்லாஹ் சொல்றான் வீசுங்கன்றான். அந்த டென்ஷனை காட்ட அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சின்ன புள்ளைய பெட்டியில போட்டு அவங்க உம்மு மூசா கொண்டு போய் ஆத்துல வைப்பாங்க. ஏதாவது ஒன்று நடந்தா அல்லாஹ் பயன்படுத்துற வாசகத்தை குர்ஆனை பாத்தீங்கன்னா வீசுங்க. வீசினா எவ்வளவு டென்ஷன், ஒரு ஊத்தைய வீசுற மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க. நாங்க வீசினாங்க. வஹா இலா உம்மி மூசா, மூசாவுடைய உம்மாவுக்கு நாங்க வகை அறிவித்தோம். அந்த குழந்தைக்கு நீங்க பால் கொடுப்பீங்கன்னு நாங்க வகை அறிவித்தோம். அந்த வகை கிடைத்த அந்த உம்மா அப்படி நிக்கிற நேரம் போகுது புள்ள. அல்லாஹ் சொல்றான், கல்பு வெறுமையாச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு என்ன ஆச்சு, இங்கால வந்து கொலை செய்ய போறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே புள்ளைக்கு ஒரு ஐடியா வருது, புள்ளைய போட்டு வீசுறோம். அல்லாஹ் வீசின பிறகு சுப்ஹானல்லாஹ் சூரத்துல் கஸஸ்ல அல்லாஹ் பேசுறான், துடிக்கிறாங்க. என் புள்ள அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்ற அல்லாஹ். நாங்க அவங்க கல்பை கண்ட்ரோல் பண்ணாட்டி, நாங்க அவங்க கல்பை ஸ்ட்ராங் ஆக்காட்டி சொல்லிடுவாங்க, என் புள்ள. மூசா நபியுடைய கதை முடிஞ்சிருக்கு. ஃபிரௌனுடைய கூட்டத்தார் வந்து அழிச்சிருப்பாங்க. நாங்க அவங்களுடைய கல்பை அமைதிப்படுத்தினோம். புள்ள போகுது. தாத்தவா மூசா நபியுடைய தாத்தவ அனுப்புறாங்க, பெரியவங்க, கொஞ்சம் போய் பாரு என்ன நடக்குது. கேக்குது இல்ல மனசு, நானா வீசண்டு கேக்குது இல்ல. அல்லாஹ் சொல்றான் கல்புகளை பத்தி. போகிற வழியில போய் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கிற நேரம் ஒரு அற்புதம் நடக்குது. நாங்கள் ஹராமாக்கினோம் மூசாவுக்கு. யாருடைய எந்த பாலையும் மூசா நபி குடிக்கல. அந்த நேரத்துல தான் இந்த யுவதி இருந்துட்டு சொல்றா, அதுல்லுக்கும், நான் ஒரு ஊட சொல்லட்டுமா, அலா அஹ்லி பைத்தின், ஒரு ஊடு இழுத்து சொல்றாவ, ஒரு ஊட சொல்லட்டுமா, அவங்க வந்து பால் கொடுப்பாங்க, அவங்க பொறுப்பெடுப்பாங்க. இந்த டென்ஷன்ல ஃபிரௌனுடைய அரண்மனை என்ன சொல்லுது, ஓகே அவங்கள கூட்டிட்டு வாங்க. அல்லாஹ் திருப்பி சேர்க்கிறான். கல்பு பதறினதுக்கு பிறகு அல்லாஹ் வாக்களித்தான், எப்படி நான் புள்ளையை சேர்த்தேன்.
அல்லாஹ் சாகடிக்காம அந்த உம்மாவுடைய முகம், அதாவது கண்கள் குளிர்ச்சியாகுது. யா ரப், நீ கொண்டு வந்து என் புள்ளிட்ட அரண்மனையில வாழ விட்டு, அரண்மனையில பிரின்சஸா வாழ போறார், அங்க நான் தான் பால் கொடுக்கணும் என்று தேர்ந்தெடுத்து ஃபிரௌனுடைய கல்பெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆக்கினான். அது வர்ற நேரம் அந்த புள்ளை எடுத்து ஃபிரௌனுடைய மனைவி புள்ளை எடுத்து போட்டு கையில வச்சுட்டு, மாஷா அல்லாஹ், எப்படி எவ்வளவு குர்ரத்தைனுல்லி, கண்ணெல்லாம் குளிர்ச்சியா இருக்குது, வாலக்கு உனக்கு தான் பான்றான். ஃபிரௌனை காட்டிட்டு எனக்கு மட்டும் இல்ல உனக்கு. அவன் உடனே வைஃப் சொன்னான், ஆமான்ட்டான். வைஃப் சொன்ன உடனே அவன் கல்பு இறங்கிட்டு, சரிடா, ஓ எனக்கும் அந்த மாதிரி கண் குளிர்ச்சின்ட்டான். ஃபிரௌனுடைய கல்பு சேஞ்ச் ஆயிட்டு அவனை கொல்லக்கூடிய மூசா நபி அந்த அரண்மனையில் வளர்க்கிறான். அல்லாஹ் கொடுக்கிறான். யாரை வளர்த்தோமோ, யாருக்கு தீத்தினோமோ, யாருக்கு ஊட்டினோமோ, யாருக்கு ட்ரெஸ் பார்த்து கொடுத்தோமோ, அவன் கொல்ற நேரம் தான் அந்த கல்பு வெட்டிச்சு செதற. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனுடைய சித்தாந்தம், அவருடைய பிளான் கடுவும் மாறாது. லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் எங்களுக்கு எதை நாடினானோ அதில் எதுவுமே தவறாது, அது நடக்கும். மௌலானா, அவன் எங்களுடைய அதிபதி, எங்களுக்கு பாதுகாப்பு அவன். எங்களுக்கு பிரச்சனை வரும், வராமல் இருக்காது நாங்க நம்பல. பிரச்சனை வருகிற நேரம் அல்லாஹ்வை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வை பார்க்கலன்னா அல்லாஹ்வுடைய உருவம் இல்லை, அல்லாஹ்வுடைய உதவியை உங்களுக்கு பார்க்கலாம். இப்படி நபிமார்களை எடுத்துக்கொண்டான தொடர்ந்து ஒவ்வொரு நபிமார்களையும் சொல்லிக் கொண்டு போனால் அவருடைய கல்புகள் எல்லாம் எப்படி ஸ்ட்ரென்த் ஆச்சு, அமைதியாச்சு. ஒரு பிரச்சனை ஓகிற நேரம் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். என்ன சந்தோஷம்? அவங்க அல்லாஹ்வை நெருங்கி இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியுமான ஒரே ஒரு இடம், பிரச்சனைகள் வருகிற நேரம் குஃபார்களுக்கு அது அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கும். என்ன நடக்குது என்று அவர்கள் தடமாறுவார்கள். மூமின்களுக்கு அல்லாஹ்வை நெருக்க வைக்கும். அந்த நெருக்கம் அவருடைய கல்புகளே ஒரு மிகப்பெரும் பிரகாசத்தை உண்டாக்கும். அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் நெருங்கி நெருங்கி வருவார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபையில யாராவது எனக்கு இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பொய். பிரச்சனைகள் ஓயாது. அந்த பிரச்சனைகள் வருகிற நேரம் இந்த கல்பை ஸ்ட்ரென்த் படுத்துவதற்கு பெருமானார் கேட்டார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு பக்கத்தில் இருந்தார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். கல்புகளை பெறட்டக்கூடிய ரப்பே, மார்க்கத்தின் பக்கம் என் கல்பை நிலை பெறச் செய்வாயாக. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு கேட்டார், யா ரசூலல்லாஹ், எங்கள் விஷயத்தில் பயப்படுகிறீர்களா? எங்க விஷயத்தில் உங்களுக்கு உறுதுணையா நின்று எங்க விஷயத்தில் பயப்படுறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு மத்தியிலே கல்புகள் இருக்குது, அல்லாஹ் பெரட்டி போட்டு விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், முஃமின்களை பொறுத்தளவு இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு பயப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு எப்ப கவலை வரும் என்ற செய்தியோடு நான் முடிக்கிறேன். ரசூலுல்லாஹை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் விவரித்தார்கள். ஒரு நாள் நானும் பெருமானாரும் போர்வையில், மறக்க முடியாத ஒரு நாள் என்றதை அவர்கள் கேட்ட உடனே சொல்றாங்க, எனக்கு மறக்க இயலாது. நானும் ரசூலுல்லாஹும் ஒரு போர்வையில், இரவாகிவிட்டது. பெருமானாரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கிற நேரம் ஒரு போர்வையில் ரசூலுல்லாஹ் திடீரென்று கேட்டார்கள், ஆயிஷா என்ன கொஞ்சம் விடுங்க, சிறுனி ஆயிஷா, ஆயிஷா என்ன கொஞ்சம் விடுங்கண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள். அந்த இரவு நான் பெருமானாரை பார்த்தேன். அவர்கள் வர்ணிக்கக்கூடிய வர்ணனை அவர்களுக்கு மறக்க முடியாத இரவாக அவர்கள் வர்ணிக்கிறார்கள். பெருமானார் நின்றார், தொழுதார், அழுதார், கண்ணீர் தாடியை நனைக்கிறது. அவரால் ருக்கு செய்கிறார், வயிறு நடுங்குது. அவர் சுஜூது செய்கிறார், அழுகிறார், 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 அழுகிறார். அந்த இரவு அவ்வளவு அழுகு. அது எந்த இரவுண்டு அவங்க வர்ணிக்கிறாங்க. அதுதான் சூரத்துல் ஆல இம்ரானுடைய ஒரு வசனம் இறங்கிய நாள். ரப்பனா அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்தில். அவர்கள் நின்று கொண்டு zikr செய்வார்கள், உட்கார்ந்து கொண்டு zikr செய்வார்கள், சாய்ந்து கொண்டு zikr செய்வார்கள். அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமிகள் எப்படி படைக்கப்பட்டது என்று சிந்திப்பார்கள். சொல்லுவார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்தில். இறைவா, நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லை. சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன். வகினா அஸாபன், நரக நெருப்பில் எங்களை பாதுகாப்பு விடு. இது ரசூலுல்லாஹ்வை அளவைக்குதுண்டா ஏன் நினைக்கிறீங்க? இதை உங்களுக்கு சொல்கிறேன். மூமின்களை பொறுத்தவரையில் குர்ஆனில் சின்ன ஒரு விஷயத்துக்கு கண்ணீர் போகும். கல்புகள் வஜிலத் குலூபுஹும் இதா துக்ரல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினால் கல்புகள் துடிக்கும். ஏன் ரசூலுல்லாஹ் இதுக்கு அழுதார்கள்? வானம் பூமியை பற்றி நினைக்கிறேன் அழுதார்கள். நீங்கள் இன்றைக்கு ஜும்மா விட்டும் போன பிறகு அல்லது ராத்திரிக்கு போய் அந்த வானத்தை பாருங்க, அது எவ்வளவு மேலண்டு பாருங்க, பொறைய பாருங்க, தூரத்தில் விளங்குற நட்சத்திரத்தை பாருங்க. இன்றைக்கு ஹை டெக்னாலஜியில உச்ச விளிம்பில் மனிதன் இருக்கிறான். அந்த வானத்தை தொட்டவன் யாருமே இல்லை, அந்த வானத்து கிட்ட போனவன் யாருமே இல்லை. அதுக்கு போக முடியாதென்றான், அது அவ்வளவு தொலைவென்றான். நாசா கொண்டு போய் தன்னுடைய சேட்டலைட்டுகளை எல்லாம் போய்
அந்த இடத்துல என்ன மாதிரி பிளானட்டுகளை கொண்டு போய் வைக்குது, என்ன சவுண்ட் கேக்குது, மூச்சு விட்டுற மாதிரி சவுண்ட கொண்டு வந்து அந்த சவுண்ட ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் சத்தம், சத்தம் கேக்குது. இவ்வளவு தொலைவு, இவ்வளவு தூரம் மனிதனுக்கு வாழ முடியல. மண்ணை கொண்டு வர்றான், என்னென்ன ஆய்வு பண்றான். உலகத்தில் பல பில்லியன் டாலர்ஸ்கள் செலவழிக்கப்படுகிறது. அமெரிக்கன் கவர்மெண்ட் அந்த பட்ஜெட்ல நாசாவுக்கு என்று ஒதுக்கக்கூடிய அமௌண்ட் அவ்வளவு பிரம்மாண்டமான அமௌண்ட். என்ன ஸ்பேஸுக்குள்ள நடக்குது என்று மனிதன் துடிக்கிறார். இந்த துனியாவில் ஒரே ஒரு மனிதர் அந்த வானத்தை கடந்து சென்றார். அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? அந்த கல்பு குவாலிஃபைட் ஆகிவிட்டது. 10 ஆண்டுகள் வேதனைக்கு மேல் வேதனைக்கு மேல் வேதனை. தன்னுடைய ஊரு மக்கள் அவரை விரட்டினார்கள். வரக்கத் பின் நௌஃபல் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஜா அம்மாவுடைய சாச்சாட்ட போறாங்க. முதல் தடவை ரசூலுல்லாஹ் துடிச்சிட்டு போற நேரம் வரக்கத் பின் நௌஃபல்ட்ட போய் கேக்குறாங்க, என்ன நீங்க வேதங்களை படிச்சவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு? அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னார், உங்கள்ட்ட நாமூஸ் வந்திருந்தா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தா நீங்க தான் அந்த நபி, பாலைவனத்துக்கு வரக்கூடிய நபி. எல்லா கதையும் சொல்றேன். ஹதீஜா அம்மா பக்கத்துல பெருமானார் ஒரு கேள்விதான் கேட்டார்கள். அவர் சொன்ன விஷயத்தில் சொன்னார்கள், இந்த ஊர் மக்கள் நீங்க நபியா இருந்தா உங்களை விரட்டுவாங்க. பெருமானார் கேட்டார், அவ முஹ்ரிஜியஹும், என்னை இவர்கள் விரட்டுவார்களா? அசாதிக் என்கிறார்களே, அல்லமீன் என்கிறார்களே, என்னை தலையில தூக்கி வைக்கிறார்களே, இவர்கள் என்னை விரட்டுவார்களா? இவர்கள் என்னை விரட்டுவார்களா? விரட்டுவார்கள். நீங்க அந்த நபியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்த வேதனையும் அனுபவித்தார்கள், விரட்டினார்கள், எல்லாம் பண்ணினார்கள். அல்லாஹ் அவருடைய கல்பை அத்தனையும் தாங்குற கல்பாக அல்லாஹ் படித்து கொடுத்திருந்தார். அந்த நபிக்கு அல்லாஹ் இறக்கேஞ்சி தொழுகை என்பது சாதாரண மட்டும் முனாகஷா, முனாஜா, அல்லாஹ்வோட பேசுறது தான் கிஃப்ட். அல்லாஹ் அந்த கிஃப்டை கொடுக்கறதுக்கு வான லோகத்துக்கு எடுத்தார். இது அத்தனையும் பார்த்த ரசூலுல்லாஹ் இரவுல அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன், அந்த வானத்தை தாண்டினவர் யாரும் இல்லை, அது கிட்ட போனவர் யாரும் இல்லை. அதை கடந்து 7 வானத்துக்கு போய் சிதறத்துல் முன்தஹாவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், எங்களுக்கு வர முடியுமான உச்ச இடம் இதுக்கு மேல் யாருமே போனதில்லை, உங்க ஒருவரை மட்டுமே அல்லாஹ் கூப்பிடுகிறான் என்றார். மனித குலம், மலக்குமார்கள் போகாத இடம், மனித குலம். சஹீஹான செய்தியோடு வருகிறது. பெருமானார் மேல போனார். ஆயிஷா நாய் அவ்வளவும் கேட்டுவிட்டு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை பார்த்தீங்களா? இல்லையா? இல்ல ஆயிஷா, அல்லாஹ்வை பார்க்க அல்லாஹ் என்னோட பேசினான் என்றார்கள். எந்த நபியும் போகாத இடம் கலீலுல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருக்கினான் நபியை, அவரை மேலே எடுத்தார், பரிசை கொடுத்தான். என்னோட பேசணுமா உங்க அடியார்கள்? இதை கொண்டு போய் கொடுங்க, 5 வக்து இதை கொடுங்க, என்னோட பேசலாம் என்றான். சாதாரணமா உங்க ஊர்ல ஒரு பரிசு கொடுத்த நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு வாழைப்பழம் கேக்க கொண்டு போய் கொடுப்பீங்க. ஒருவர் கல்முனையில புரட்சி செஞ்சுட்டாருன்னா மேடை போட்டு அவருக்கு விருது கொடுப்பீங்க, கிஃப்ட் கொடுப்பீங்க. அல்லாஹ் அடியார்களை பேசக்கூடிய அந்த தொழுகைக்கு மேல கூப்பிட்டு நபிக்கு மேல எடுத்து வந்து இதை கொடுங்கள், என்னோட பேசலாம், நான் பதில் தருவேன். இந்த தொழுகை ஒழுங்காக தொழுது விட்டு என்னிடம் கையேந்தினால் நிச்சயமாக நான் பதில் கொடுப்பேன். அந்த அடியார்களோடு நான் பேசுறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா வான லோகத்துக்கு எடுத்தால் அதிசயத்தை பார்த்த ரசூலுல்லாஹ் வைத்து, அதாவது எப்படி ஒரு முட்டை போடும் ஒரு பானையில கொதிக்கிற நேரம் பெருமாளுடைய வயிறு முட்டை போடுகிற சத்தம் கேட்குது, அழுகிறார், துடிக்குது என்கிறார்கள் தோழர்கள். அவருடைய கண்ணீர் வடியுது. அவர் மகன் ஜனாசாவுக்கு அல்ல, அவருக்கு நடந்த இழப்புகளுக்கு அல்ல, ஊரை விட்டு அவரை ஒதுக்கினார்கள் அதுக்காக வேண்டி அல்ல, அவர்களை கொலை செய்ய வந்தார்கள் அதுக்காக வேண்டி அல்ல. அவர்கள் அந்த அதிசயத்தை பார்த்துவிட்டு அவர்களால் ஓத முடியவில்லை. அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதா வ அலா ஜுனூபிஹிம், அவரால் தாங்க முடியவில்லை. ருக்கூவிலே அழுதார், சுஜூதிலே அழுதார். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், அந்த அழுகை என்னால் மறக்க முடியாது என்றார். வானலோகத்துக்கு போனவருக்கு தெரியும் அந்த பயங்கரம், அந்த அதிசயம், அல்லாஹ்வுடைய வல்லமை. சாதாரணமாக கூகுள்ல, யூடியூப்ல அவர்கள் போடப்பட்ட சில வீடியோக்களை பார்க்கிற நேரமே அந்த சராசரம் இப்படியா, இவ்வளவு ஆண்டு பார்க்கிற ஒரு பயம் வருகிறது. அல்லாஹ்வுடைய படைப்பு எப்படி என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த கல்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் களவில்லை, அல்லாஹ்வுடைய ஜிக்ரிலே அவருடைய கண்கள் கலந்து, அதாவது கலங்கி போனது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரிய பயணம். இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு குர்ஆனை நீங்கள் படிக்கணும். ரமதான் நமக்கு எட்டி பார்க்கிறது. குர்ஆனை படித்தால் இந்த கல்புகளை எப்படி உண்மையாக ஸ்ட்ரென்த் ஆக்கலாம்,
பிரச்சனைகள் வருகிற நேரம் நான் முஸ்லீம் இல்லப்பா என்று சொல்லுகிற அளவுக்கு மக்கள் மாறிடுவார் என்று பயமா இருக்கு. வல்லாஹி சொல்கிறேன், உங்க ஊர் எப்படி எனக்கு தெரியல, கொழும்புகளில் இந்த ஈஸ்ட் அட்டாக் தாக்குதலுக்கெல்லாம் பிறகு நிறைய பேர் அபாயா உடுப்பதை விட்டு விட்டார்கள். யுவதிகள் போகிறார்கள், இவர்கள் டூரிஸ்டுகளா என்று நினைக்கிற அளவுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினரா இப்படி நடக்கிறார்கள் நினைக்கிற அளவுக்கு, கடும் பயங்கரமான ஒரு கவலை உருவாக்குற அளவுக்கு அவ்வளவு மோசமான உடைகளோடு முஸ்லிம் சமுதாயம் திரிகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களை பாதுகாத்து எங்களுடைய கல்புகளை எல்லாம் உறுதி செய்து ஜன்னாவுக்கு குவாலிஃபைட் ஆகக்கூடிய கல்புகளாக அல்லாஹ் மாற்றி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.